திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல்சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராஜராஜேஸ்வரி பாமாலை முருகப்பெருமானின் அன்னைய அந்த ஆனைமுகனுடைய தாய தயாபரிய ஏகாம்பரனின் துணைவிய நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வரியில் வர்ற என் தாய் தான் என்னை தூக்கி நிலைநிறுத்தினவ. வாங்க, இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த குரு ஜெயான்றவங்களுக்கும் ஜோதின்றவங்களுக்கும் டாக்டர் பெரியசாமி கார்மேகம் அவர்களுக்கும் பால வெங்கடேஷுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறோம். தினந்தோறும் பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும். திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஊமை குழந்தைக்கு நின் மகன் வேல் கொண்டு ஓம் என்று எழுதவில்லையோ, உழல்கின்ற பாண்டவர் பாரத போருக்கு உன் அண்ணன் உதவவில்லையோ, காமனை கண்ணாலும் திரிபுரம் சிரிப்பாலும் கணவனை எரிக்கவில்லையோ, காட்டிலும் மேட்டிலும் கரையிலும் நின் பிள்ளை கவலைகள் தீர்க்கவில்லையோ, சாமத்தில் உண்ணாதன் சிவனுக்கு என்னை பற்றி சரியாக சொல்லவில்லையோ, சரிகமவென்றே பாடி பார்க்கின்றேன் நீ இன்னும் சங்கீதமாகவில்லையோ, யமன் நெருங்காமல் என் வாழ்வு காக்கின்ற ஏகாம்பரன் தேவியே, எழில் பொழியும் சங்கை நகர் அரசிபுர ராணியே, எழில் காமாட்சி உமையே, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பார்த்தீங்களா? யமன் நெருங்காமல் என் வாழ்வு காக்கின்ற ஏகாம்பரன் தேவியே, எழில் பொழியும் செங்கை நகர் அரசிபுரி ராணியே, எழில் காமாட்சி உமையே. எங்கள் செங்கை காமாட்சி தான் என்னை காத்து ரட்சிக்கிறவர். என்னன்னைக்கும் என்னுடைய ஆத்தா பேசும் தெய்வம். அங்கே இருக்கிற துர்கை அதுக்கு மேலே அப்படியே நம்மளுடைய கண்ணீரை அப்படி தொடச்சிடுவாள். அவங்கெல்லாம் பார்த்து இட்டுன்னு போய் தான் என்னை எங்கள் அப்பா கிட்டே விட்டுட்டாங்க. அந்த மாதிரி அவங்களாண்ட என் குறையை சொல்லி அழுது தான் ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் இருந்து என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் விடுவிச்சு எங்களை ஒரு நல்ல நிலைக்கு வழிகாட்டினான். தெய்வ வழிபாடு இருந்தால் தான் நாம் செய்கிற வேலைகள்லாம் சிறப்பாக இருக்கும். நாம் எந்த விதமான தவறான வேலைக்கும் போக மாட்டோம். இது வேணாமா, இது நமக்கு வீண் செலவு அப்படின்னு சொல்லி நம்மளை தள்ளி கூட்டிக்கிட்டு வந்துடுவான். அதனால தான் இறை வழிபாடு பக்தி பண்ணுங்க அப்படின்றது. இறை வழிபாடு இருந்தால் நம்மளுக்கு வேண்டாத
உபத்திரவம்லாம் வராது. அதனால் அன்னையை வணங்குங்க, அவள் இடத்துல நம்மளுடைய குறைகளை சொல்லுங்க. அவள் கேட்டு என்னைக்கு எதை தீர்க்கணும்னு தீர்த்து வச்சுடுவாள். ஊமை குழந்தைக்கு நின் மகன் வேல் கொண்டு ஓம் என்று எழுதவில்லையோ? அந்த குமரகுருபரர் வாய் பேசாமல் இருந்தாராம். அந்த அவங்க அம்மாவும் அப்பாவும் திருச்செந்தூர் போயிட்டு 48 நாள் உண்ணா நோன்பு இருந்து 48வது நாள் முடிக்கிற அன்றைக்கி அவ்வளோதான் பொழுது, இனிமேல் என் புள்ள பேச மாட்டான் பொழுகுது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்களாம். அவர் வேல் கொண்டு எழுதினோடனே அவர் பாட்டு கவி பாடுறாராம். அவங்க ஆரத்தி ஆகிறதுக்குள்ளே அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஊமை குழந்தைக்கு நின் மகன் வேல் கொண்டு ஓமென்று எழுதவில்லையோ? எழுதினாரே, எழுதி ஊமை குழந்தை நல்ல பெரிய கவி பாடி எப்படியெல்லாம் அவர் இருந்தார், சிறப்பித்தார். மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடினார். அந்த மாதிரி சகலகலா வள்ளி மாலை பாடினார். பிற மொழிகளெல்லாம் தெரியக்கூடிய சக்தியை பெற்றார். அந்த மாதிரி நிறைய அருள் புரிஞ்சார். உழல்கின்ற பாண்டவர் பாரத போருக்கு, பாண்டவர்கள் பாரத போருக்கு உன்னுடைய அண்ணன் போய் உதவுனாரம்மா. கூப்பிட்ட உடனே உங்கள் அண்ணன் போய் உதவுனாரு. காமனை கண்ணாலும் திரிபுரம் சிரிப்பாலும் கணவனே எரிக்கவில்லையோ? உன் புருஷன் கஷ்டம்னு நின்னவங்களுக்கு போய் அந்த திரிபுரத்தையும் எரிச்சார், காமனை கண்ணால் எரிச்சார். காட்டிலும் மேட்டிலும் கரையிலும் நின் பிள்ளை கவலைகளை தீர்க்கவில்லையோ? உன் பிள்ளை ஒரு குளம் கடிச்சா போகிறோம், ஒரு இது கடிச்சா போகிறோன்னு உக்காந்துக்குன்னு உன் பெரிய பிள்ளை விநாயக பெருமா காட்டிலும் மேட்டிலும் கரையிலும் நின் பிள்ளை கவலைகளை தீர்க்கவில்லையோ? ஒரு குட்டிக்குன்னா போகிறோம், விநாயக பெருமான் எல்லாமே நம்மளுக்கு சித்தியாக்கி கொடுத்துருவார். சாமத்தில் உண்ணாதன் சிவனுக்கு என்னை பற்றி சரியாக சொல்லவில்லையோ? அம்மா அப்பா கிட்ட நீ பேசின்னு இருக்கும்போது இந்த கன்னிகா பொண்ணு எந்நேரம் வந்து நம்ம கோயில்லையே தஞ்சமாக கிடக்குது, பணி செய்தின்னு கிடக்குது, அதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணுங்க. அது நிரந்தர மாத ஓய்வூதியம் கிடைக்காம கஷ்டப்படுது, நம்ம வேலை கொடுத்தோம் பர்மனெண்ட் ஆகணும், இன்னும் பென்ஷன் கொடுக்கலையாங்க அப்படின்னுட்டு அம்மா நீ சொல்லலையாம்மா அப்படின்னுட்டு நம்ம கேட்குறோம். சொல்லி இருந்தால் இந்நேரம் நடந்திருக்குமம்மா. சரிகம வென்றே பாடி பார்க்கின்றேன், நீ இன்னும் சங்கீதமாகவில்லையோ? அம்மா நான் பாடுறேன், நீ வந்து அந்த ராகமாக எனக்கு இன்னும் வரலம்மா. யமன் நெருங்காமல் என் வாழ்வு காக்கின்ற ஏகாம்பரன் தேவியே, அம்மா தாயே, எது எப்படி இருந்தாலும் யமன் வருங்காலத்தில் என்னை காக்கக்கூடியவ நீதாம்மா ஏகாம்பரன் தேவி, மறந்துடாதம்மா. என் வாழ்வை காக்க நீ ஓடி வரணுமம்மா. என்னுடைய மாங்கல்ய பலமும் நானும் நல்லபடியாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். யமன் நெருங்காமல் என் வாழ்வு காக்கின்ற ஏகாம்பரன் தேவியே, எழில் பொழியும் செங்கை நகர் அரசிபுர ராணியே, எழில் காமாட்சி உமையே. எங்கம்மா இருக்கிற? செங்கல்பட்டில் இருக்கிறியா, காஞ்சிபுரத்தில் இருக்கிறியா, எங்கே இருக்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செங்கை நகர் அரசிபுர ராணியே, எங்கள் காமாட்சி எங்கள் ஆத்தால தான் எனக்கு தெரியும். அப்படி பாடி மனமுருகி அப்படியே கண்ணீர் உகுக்கும். அப்படியே பாட என்னமோ அப்படி ரசிப்பாள். அந்த 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 கற்சிலை தான் நீங்கள் பாட பாருங்கள். அந்த முக பாவனை அது எப்படியெல்லாம் மாறும் தெரியுமா? அந்த முகத்தை உத்து பார்க்க ஆத்தா அப்படி ஒரு கருணை முகம் அப்படி தெரியும். அப்படி ஒரு முகம் சிரிப்பாக மலரும். நம்மளை எப்படியெல்லாம் பார்க்குறான்றது நம்மளுடைய இருவிழியில் காட்சி கொடுப்பா. அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது மனம் உருகி ஐம்புலனும் அவளையே காண்க, அப்படியே நம்ம தஞ்சம் அடையணும். அப்போ தான் நாம் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வரம் தருவோம். திருச்சிற்றம்பலம். வெளியே செருப்பு விட்டுட்டு வந்தேன், மாவு அரைக்க மறந்துட்டேன், மழை வருமோ துணி எடுக்க மறந்துட்டேன். இதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போகணும். இறை வழிபாடுன்றது நம்ம அடுத்து எதையும் நினைக்காம அவங்களையே நினைக்கிற ஒரு 5 நிமிஷம் அதையாவது நிம்மதியாக செய்யணும்.
வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பாடலாம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஊமை குழந்தைக்கு நின் மகன் வேல் கொண்டு ஓம் என்று எழுதவில்லையோ, உழல்கின்ற பாண்டவர் பாரத போருக்கு உன் அண்ணன் உதவவில்லையோ, காமனை கண்ணாலும் திரிபுரம் சிரிப்பாலும் கணவனே எரிக்கவில்லையோ, காட்டிலும் மேட்டிலும் கரையிலும் நின் பிள்ளை கவலைகள் தீர்க்கவில்லையோ, சாமத்தில் உன்னாதன் சிவனுக்கு என்னை பற்றி சரியாக சொல்லவில்லையோ, சரிகமவென்றே பாடி பார்க்கின்றேன் நீ இன்னும் சங்கீதமாகவில்லையோ, எமன் நெருங்காமல் என் வாழ்வு காக்கின்ற ஏகாம்பரன் தேவியே, எள் பொழியும் சங்கை நகர் அரசுபுரி ராணியே, எழில் காமாட்சி உமையே, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க, தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க. அதுக்காக தான் நாம் இப்போ முதல் நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம், எல்லாம் படிச்சிட்டோம், எல்லாம் கற்றுக்கிட்டோம், எனக்கு எல்லாமே தெரியும். அன்னையை வழிபாடு பண்ணணுன்னா என்ன இன்னைக்கு பண்ணணும் அந்த சிறப்புலாம் எனக்கு தெரியுன்றவங்களுக்கு ஆடிப்பூரம் ஆடி வெள்ளி சோமவாரம் அப்படி கும்பிடுங்க, சஷ்டி அன்னைக்கு கும்பிடுங்க, இப்படிலாம் சொல்லலாம். நாம் தான் இன்னும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோமே. ஆகையினால எல்லா நாளும் நமக்கு உகந்த நாள் தான். அன்னையை வழிபாடு பண்ணுங்க. ஆடி மாதத்தில் இன்ன நாளில் தான் பண்ணணும்னு பண்ணாதீங்க. புத்துக்கு போய் பால் ஊற்றுங்க. நாம் பண்ண பாவங்கள்லாம் விலகி, ராகு கேது தோஷங்கள் விலகி நம்மளுக்கு நல்லதே நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற மரத்தை 108 சொல்லுவாங்க. அரச மரத்தை சுற்றி விட்டு அடி வைத்த தொட்டு பார்த்தா என்ன வரும்னுட்டு, அந்த அரச மரத்தில் தான் கர்ப்பப்பைக்கு உண்டான வளர்ச்சியை வச்சுருக்கான். அதை சுற்றி வந்தால் தான் அது சரியான அளவில் வளர்ந்து கரு தங்கிறதுக்கான வழிவகுக்கும். அந்த நாளில் எல்லாம் அனுபவித்து தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால புத்து மண்ணை, அந்த புத்து மண் வாசனை சுவாசிக்கிறதுனால நம்ம உடம்புல பலவிதமான நோயெல்லாம் தீரக்கூடியது. அதனால தான் அங்கே சொல்லியிருக்காங்க, ராகு கேதுக்கு போய் அந்த புத்துக்கு போய் பால் ஊற்றுங்க, நிவர்த்தி ஆகும். அந்த புத்து மண்ணை எடுத்து நம்ம நெத்தியில் இட்டுக்குனாவோ, நம்ம ஏதாவது கால் குடைச்சல் கை குடைச்சல் மாதிரிலாம் தடவினாவோ அது குணமாயிடும். ஆகையினால அந்த புத்து மண்ணுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. அதுக்குன்னு போய் நோண்டி எடுக்காதீங்க. இது தெரிஞ்ச உண்மை. அந்த நோயெல்லாம் தீரும். எனக்கு தீராத மூட்டி வலி இருந்தது, அது உட்கார கூட முடியாமல் அப்படிலாம் அவஸ்தைப்பட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த புத்து மண் எடுத்து வந்து குழச்சி என்னுடைய காலுக்கு பத்து போட்டேன். குணமாயிடுச்சு. இப்படிலாம் பண்ணாங்களா குணமாயிடுச்சான்னு எகத்தாளம் பேசாதீங்க. நம்பினவங்களுக்கு நடராஜன், நம்பாதவங்களுக்கு அது யமராஜனாக தான் தெரியும். எந்த ஒரு வேலையும் நம்பி பாரத்தை போட்டு செய்யணும். செய்து அனைவரும் வழிபாடு பண்ணி அன்னையுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.